சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர அனுஷ சங்கர அனுகிரக சங்கர ஓம் காஞ்சி வாசாய வித்மஹே சாந்தஸ்வரூபாய தீமஹே தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதானகம். ஒரு முறை நம்ம மகாபிரிவா அடிக்கடி சதஸ் நடக்கிறது வழக்கம் காஞ்சி மடத்தில். அப்படி நடக்கிறப்ப ஒரு வேதம் படித்த வேத வித்துத்தர் தட்சிணாமூர்த்தியோட சின்முத்திரையை பற்றி 3 மணி நேரம் சொற்பொழிவு ஆட்டினார். அந்த 3 மணி நேரம் சொற்பொழிவு அது அங்கேயே பக்கத்துலேயே உட்காந்து மகாபிரிவாலும் அதை கேட்டுன்னு இருந்தார். கேட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மகாபிரிவா அவர்கிட்ட கேட்டால், இப்போ இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்தியே, எதை பற்றி எடுத்த அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், சின்முத்திரையை பற்றி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். சின்முத்திரையை பற்றி எடுத்தியா? அந்த சின்முத்திரையை பற்றி 3 மணி நேரம் சொன்னேன், அது எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். உடனே அவர், ஆமாம், அந்த சின்முத்திரையை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது, அதனால் அவ்வளோ நேரம் சொன்னேன். அது மட்டும் இல்லை, அபாலுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே மகாபிரியா சொன்னார், எந்த ஒரு பொருளுமே நம்ம சொல்கிறப்ப எதிராளிக்கு புரியறதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான், அப்படி பார்த்துட்டு அவளுக்கு புரிகிற மாதிரி இருந்து நம்ம சொன்னால் தான் அது பிரயோஜனம். அப்படி இல்லாமல் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டப்ப, சரி, நீ இந்த சின்முத்திரையை பற்றி இவ்வளோ நேரம் சொன்ன இல்லையா, இந்த சின்முத்திரையை பற்றி எனக்கு தெரிஞ்சதை ஏதோ நான் கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னு பெரியவா கேட்டேன். உடனே அந்த வேதவுத்து, பெரியவா சமிக்கணும், எனக்கு அதை சொல்லுங்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். கேட்ட உடனே பெரியவா சொல்கிறா, அடுத்தவங்களை குறி காட்டக்கூடிய அந்த ஆள்காட்டி வரலும் தான் என்றைக்கும் பெரிய ஆளுன்னு சொல்லி தடித்து கர்வத்தோடு தனியாக நிற்கக்கூடிய அந்த கட்டவர்களும் சேர்ந்து இப்படி இருக்கிறது தான் சின்முத்திரை. அதாவது நீயும் நானும் ஒன்று அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அந்த சின்முத்திரையோட பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? தட்சிணாமூர்த்தி அதைத்தான் சொல்கிறாரு, நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பெரியவா கேட்குறார். கேட்டவுடனே அந்த வேத வித்துக்கு ஒன்றும் புரிப்படலை. அப்படியே தடார்னு அவர் காலில் விழுந்தார். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, எனக்கு பேச தெரியல, இனிமேல் நான் பேச கற்றுக்கிறேன், பெரியவா எப்படி அடுத்தவாளுக்கு புரிகிற மாதிரி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஏன் இதை சொல்ல வரேன்னா, பெரியவா எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தாலும் ஒரு சின்னதாக அனைவருக்கும் புரிகிற மாதிரி மிகவும் எளிமையாக அழகாக எடுத்துக்காட்டோட சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த மகானோட பாதார விந்தத்தை நம்ம அடைஞ்சோம்னா நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பதிவிடுறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர அனுஷ சங்கர அனுகிரக சங்கர ஓம் காஞ்சி வாசாய.